ஆமென். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து படித்து கொண்டு இருக்கிறோம். முதல் நாள் என்னது? முதல் வார்த்தை என்னது? பிதாவே, தெரியலையா? சொல்லுங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். 2வது, இன்றைக்கு நீ என்னோடனே கூட பரதீசில் இருப்பாய். 3வது, அதோ உன் மகன், அதோ உன் தாய். 4வது என்னது? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. 5வது, தாகமாக இருக்கிறேன். 6வது நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 33 வருஷம் இந்த உலகத்திலே இருந்து கடைசி நொடி, அவருடைய வாழ்க்கையிலே கடைசி நொடி அல்லது கடைசி நிமிடம், அந்த நிமிடத்திலே அவர் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன்? தேவன் எதற்காக என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார்? அல்லது நானே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கு வந்ததன நோக்கம் என்ன? நான் அதை முழுவதுமாக நிறைவேற்றினேனா? அதில் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்னை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறது, அதையெல்லாம் நான் நிறைவேற்றினேனா என்று சொல்லி அவர் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்த பிறகு அவருக்கு எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்றதான ஒரு திருப்தி இருந்தது. ஆனாலும் கடைசியாக இன்னும் சில சுவிசேஷங்களிலே எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிந்து அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கசப்பு கலந்த காடியை குடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோவானிலே அவர் அல்லேலூயா முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கடைசியில் கூட நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த கசப்பு கலந்த காடியை கூட நம்முடைய வாழ்க்கை மதுரமாகும்படியாக செய்து முடித்து அவர் ஜீவனை விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றாமல் பரலோகத்திற்கு போனோம் என்றால் நாம் ஃபுல்ஃபில் பண்ணவில்லை, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றதான ஒரு கேள்வி நமக்குள்ளாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் சிலர் மரிக்கும் தருவாயிலே அவர்களுக்கு தோன்றும், ஐயோ நான் இன்னும் இந்த காரியத்தை செய்து முடிக்கலை. அப்படிங்கும்போது அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, இந்த ஒரே ஒரு விசை எனக்கு இறங்கி ஆண்டவரே எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நான் இன்னும் உமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்வதற்கு எனக்கு ஜீவனை கொடுங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. சிலர் குடும்பத்தை கூட கேட்பாங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நான் செய்யணும், அதற்கு நான் செய்யாமல் தவறிட்டேன், அதற்கு எனக்கு ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, அதைத்தான் நம்ம ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போதும் அந்த தாயுடைய கடமையை, தாயின் கடைசி வரைக்கும் அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு மகனுக்கு இருந்தது. அதை முடிக்காமல் போகிறோமே என்று அந்த பொறுப்பையும் அவர் முடித்து விட்டு தான் கடந்து சென்றார். அப்படி என்றால் நமக்கு குடும்ப பொறுப்புகளும் இருக்கிறது, பிள்ளைகளுடைய பொறுப்பும் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை துணையுடைய பொறுப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் சபையிலும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சபை மூலமாக நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை எல்லாம் முடித்து விட்டு தான் நாம் அங்கு செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முடிய வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்திருக்கிறாரோ அது நமக்கு தெரியும். அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று அழைத்தார். உலக பிரகாரமாக அவன் பெரிய பணக்காரன், பெரிய படித்தவன்,
யூத வைராக்கியத்தின்படி அவன் வாழ்ந்தவன். ஆனால் அவனுக்கென்று தேவன் சில பொறுப்புகளை வைத்திருந்தார். நிறைய வேதத்தின் சத்தியங்களை எழுதி வைக்க வேண்டும், நிறைய சபைகளை திடப்படுத்த வேண்டும், நிறைய சபைகளை நிறுவ வேண்டும், கர்த்தருக்காக நிறைய வைராக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு பொறுப்பை நியமித்து வைத்திருந்தார். ஆனால் அவன் அந்த பொறுப்பை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து கடைசியாக சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அல்லேலூயா, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் அதை அந்நாளிலே அவர் தந்தருள்வார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்தும் அப்படித்தான் அவர் அந்த வார்த்தையை எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், அல்லேலூயா, அருமையானவர்களே, 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம ஒழுங்காக ஓடணும், இந்த விசுவாச ஓட்டத்தை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேலை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடித்து, எப்படி இயேசு முடிந்ததுன்னு சொன்னாரோ, அவர் எல்லா ஆண்டவருடைய காரியங்களையும் முடித்தாரோ இந்த இரட்சிப்புக்காக, இந்த உலகத்திற்காக, அதே போல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் அல்லத்தட்டாதபடிக்கு நாம் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 6வது வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் செய்தது போல நாமும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 7வது வார்த்தை, லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 45ஆம் வசனத்தை வாசிங்கள். சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் முடிந்ததுன்னு அந்த மனநிறைவோட ஜீவனோடு இருக்கும்போதே சொல்லிட்டு, அடுத்தும் அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். தைரியமாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அருமையானவர்களே, நம்ம மரண நேரத்தில், இப்போ நமக்கு மரணம் வரப்போதில்லை, எப்போ வருதோ வரட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நியமிச்சிருக்கிற நாளில் தான் வரும். அதுக்கு முன்னால் எவ்வளோ வியாதிகள் வந்தாலும் அது நம்முடைய உயிரை எடுக்கவே எடுக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சிலர் அந்த செக்கப் இந்த செக்கப், எனக்குலாம் அந்த செக்கப் பண்ணுறதுலே இஷ்டமே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் தான் எல்லாரும் தொந்தரவு, செக் பண்ணுன்னு. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, செக் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் எனக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கிற நாள் வரைக்கும் எந்த வியாதியும் என்னை எடுத்துக்கொள்ளாது. அல்லேலூயா. அதில் செக் பண்ணால் வீணான ஆஸ்பத்திரிக்காரனுக்கு தான் பணத்தை கொடுக்கணும். ஏன்னா அவன் ஏதாவது ஒரு பொட்டு வச்சு, இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுவான். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் நியமித்திருக்கிற நாள் வரைக்கும் எவ்வளோ பெரிய வியாதிகளை சத்துரு கொண்டு வந்தாலும் என்னை மரணத்திற்குள்ளாக கொண்டு செல்ல முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் அவ்வளோ தைரியமாக
ஆண்டவரே என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புக்கிறேன். நிறைய பரிசுத்தவான்கள் மரிப்பதற்கு முன்பாகவே சொல்லிடுவாங்க, நான் நாளைக்கு இருக்க மாட்டேன், ஏசப்பாட்ட போயிடுவேன், அல்லது ஏசப்பா வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டாங்க, அல்லேலூயா நான் அவர்கிட்ட போக போகிறேன், நீங்கள்லாம் தைரியமாக இருங்க, அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, எனக்கு தெரிந்த என்னுடைய குடும்பத்தில் 3 நபர்கள் அப்படி சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை முடிந்து 2வது ஆராதனைக்கு இடையில அவங்கள போய் நான் மேலே போய் பார்க்க போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, டெய்ஸி என்னை நல்லா குளிக்க வை, எனக்கு நல்ல சோப்பு போட்டு, அவங்க சோப்பெல்லாம் போட மாட்டாங்க, நல்ல சோப்பு போட்டு குளிக்க வை, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து, ஏசப்பா என்ன இந்த ஊரில் இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் வேறு ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இந்த ஊழியம் எனக்கு இந்த ஊரில் முடிஞ்சிட்டு நான் வேறு ஊரில் போய் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அடுத்த 4வது நாள் அவங்க ஏசப்பாட்ட வேறு ஊருக்கு, அந்த நிரந்தரமான தேசத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. எங்கள் 4வது அண்ணன் சொல்லியிருக்காங்க அவங்க ஒய்ஃப்கிட்ட, நான் இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், நான் ஏசப்பாட்ட போகிறேன், நீ கவனமாக இருந்துக்கோ. அல்லேலூயா. முந்தின நாள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன், அடுத்த நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. எங்கள் 2வது அண்ணன் சொன்னாங்க, முந்தின நாள் நான் நியூசிலாண்டில் இருந்தேன், கூப்பிட்டு அண்ணனுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு அவங்க பொண்ணு சொன்னா, அவங்கள கூப்பிட்டு பேசினேன். நான் அவங்க கூப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, எம்மா நான் ஆண்டவர் என்ன அவருக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாருமா, அதனால் நான் என்னென்ன ஒப்புரவாகணுமோ எல்லாத்துட்டையும் நான் ஒப்புரவாயிட்டேன், இப்போ எனக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுமா, நான் இருக்க மாட்டேன், ஏசப்பா என்னை கூப்பிட்டுக்கிட்டாங்க, நீ ஓன்ட்டையும் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோமா. நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன், அதோடு அவங்க பேச்சு நின்னது. அடுத்த நாள் அவங்க மரண செய்தி வந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு முன்பாக என் குடும்பத்தில் உள்ளவங்க ஓடின ஓட்டத்தை நான் சொல்கிறேன். இன்னும் 2 பேரும் அவர்கள் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லவில்லை, ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போயிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல வேண்டாம், உங்களுடைய மரணத்துக்கு முந்தின நாளோ 4 நாளைக்கு முன்னாடியோ ஏசப்பா வந்துட்டாங்க, அந்த தேசத்துக்கு நான் போக போகிறேன், பிதாவே என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். அந்த தைரியம் அவருக்கு இருந்தது, அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது, அந்த விசுவாசம் நமக்கு இருந்தது. என்கிட்ட எந்த பாவமும் இல்லை. அல்லேலூயா. இப்போ கூட அப்படி இருக்கணும், என்கிட்ட எந்த பாவமும் இல்லை, இப்போ ஆண்டவர் வந்தாலும் நான் போயிடுவேன். அல்லேலூயா. இப்போ என் மரணம் இருந்தாலும் அந்த பரதீசுக்கு போயிடுவேன். அந்த நம்பிக்கை இயேசுவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் தைரியமாக பிதாவே என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அதனால் இந்த தைரியம், இந்த நம்பிக்கை ஆன ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அதனால் இந்த கடைசி 2 வார்த்தைகளும் நமக்கு எதை காண்பிக்கிறது? ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி அந்த விசுவாச ஓட்டத்தை காத்து கொண்டேன், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன் என்று இயேசு சொன்னது போல சொல்ல வேண்டும். 2வது, தைரியமாக நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவரே என் ஆவியை உங்கள் கையில் தருகிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பரிசுத்தமான நம்பிக்கையான வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனால தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதுதான் இன்னைக்கு வாக்கு தத்தம் நமக்கு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். நானும் முடிந்தது என்று சொல்லுவேன், நானும் என் மரண கடைசி நேரத்தில் சொல்லுவேன், அப்பா உங்க ஆவியை, நீ தந்த ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து உங்ககிட்டயே வர்றேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே கர்த்தாவே இந்த 7 வார்த்தைகளை நீ சொன்னதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கிறதப்பா, அதை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே இந்த தேவன், இப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறீர், மரண பரியந்தம் என்னை நடத்துவீரப்பா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடையில் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, இயேசுவை கடைசி நொடி வரைக்கும் நீர் ஆண்டவரை கைவிடாமல் பார்த்து கொண்டீர். எங்களுடைய பாவங்களுக்காக இமைப்பொழுது அவரை கைவிட்டீர், ஆனால் உருக்கமான இரக்கத்தால் அவரை சேர்த்து
சேர்த்து கொண்டு, அதே போல எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் சில நேரங்களிலே கைவிட்டாலும் அடுத்த செகண்ட் எங்களை சேர்த்து கொண்டு இம்மட்டுமாக எங்களை வழி நடத்துகிற தேவன், மரண பரியந்தம் எங்களை வழி நடத்துவி. இந்த வார்த்தைகளோடு இந்த வார கடைசி நாளிலே நாங்கள் கடந்து செல்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைக்கிறவர்களையும் ஆண்டவரே, நீர் இப்படிப்பட்ட தேவன் அவர்களுடைய தேவனாக இருந்து அவருடைய வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் அவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் எங்களையும் வழி நடத்துங்க. நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆண்டவரே பாதுகாப்பு, ஆண்டவரே நல்ல தீர்க்காயுசை ஆசீர்வாதங்களை அவர்களுக்கும் எங்களுக்கும் கட்டளையிடுவீராக. இந்த நாளிலும் உடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தின் கரமும் பாதுகாப்பின் கரமும் எங்களோடு கூட இருந்து நாளை தினத்தில் உடைய ஆராதனைக்கு வந்து நன்றி செலுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you.